வராதிருக்குமாறு அனுகிரகம் செய்தார். பின்னர் அருகில் இருந்த சுந்தரர் என்ற தொண்டரை ஆலகால விஷத்தை கொண்டு வருமாறு அனுப்பினார். சுந்தரர் வெளியே சென்று ஆலகாலம் எனப்படும் அந்த கொடிய விஷத்தை கையிலே கிரகித்து இறைவனிடம் எடுத்து வந்து கொடுத்தார். ஈசன் அதை தம் உள்ளங்கையிலே வைத்துக்கொண்டு தேவர்களை பார்த்து, இந்த விஷத்தை பருகட்டுமா அல்லது எங்காவது எரிந்து விடட்டுமா என்று கேட்டு சிரித்தார். தேவர்கள் பதைத்து, மகாதேவா, இந்த கொடிய விஷத்தை நீங்கள் எரிந்தால் இதை தாங்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள்? தங்களுடைய திருக்கரத்திலே இருப்பதால் இது கொட்டம் அடங்கியதாய் இருக்கிறது. தயவு செய்து இதை பருகி எங்களை காத்து ரட்சிக்க வேண்டும் என்று இறைஞ்சினர். சிவபெருமான் அந்த விஷத்தை வாயில் போட்டு விழுங்கினார். அது தொண்டையை அடைந்த போது தேவர்கள் அவரை பணிந்து அதை அங்கேயே நிறுத்தி வைக்குமாறு வேண்டினர். இறைவன் திருவயிற்றிலே